Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss 8th chapter in computer applications. Chapter name is Forms and Files. Let's see that one by one. First topic, HTML forms. So HTML ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஹெச்பியும் HTML ஃபார்ம்ஸ்னுடைய கண்ட்ரோல்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து வாங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் பிஹெச்பி அண்ட் HTML ஃபார்ம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மிஷின் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்பேஜுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போய் சேரும். ஸோ இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா HTML கண்ட்ரோல்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். என்னென்ன HTML கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ஸு, ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸஸ்ஸு, ரேடியோ பட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம் பை யூஸிங் தட் HTML கண்ட்ரோல்ஸ். HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணுற டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம். சர்வருக்கு எப்படி சென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோம். லைக் PHP மாதிரியான ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா HTML ஃபார்ம்ஸ்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸு. நெக்ஸ்ட்டு பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் கண்ட்ரோல் டைப்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் HTML-ல. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட்ஸு, பட்டன்ஸு, செக் பாக்ஸு, ரேடியோ பாக்ஸு, ஃபைல் செலக்ட்டு, ஃபார்ம் டேகு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see that ஒன் பை ஒன். டெக்ஸ்ட் இன்புட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் எக்ஸாம்பிள் இங்கே நேம்னு இருக்கு பாருங்கள். நேம்க்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட்டை வாங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டன். பட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணுவோம், ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணுவோம், கேன்சல் பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தட் செலக்ட் மோர் தென் ஒன் வேல்யூ ஃப்ரம் த HTML ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ரேடியோ பாக்ஸ். ரேடியோ பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட்ஸ் ஆல்சோ சிமிலர் டு தி செக் பாக்ஸ். பட் செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் தட் கேன் பி செலக்ட் மோர் தென் ஒன் வேல்யூ. பட் ரேடியோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அட் ஏ டைம் ஸோ யூ கேன் செலக்ட் ஒன்லி ஒன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் தட் கேன் செலக்ட் எனி ஒன். ஓகே, சப்போஸ் நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்று செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது டீசெலக்ட் ஆகிடும். பட் இது பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அட் ஏ டைம்ஸ் we can select more than one options. That is the concept of check boxes and radio buttons. Okay. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃபைல் செலக்ட். ஸோ இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின்ஸ் அதாவது லோக்கல் மெஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபைல் செலக்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ஃபைலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்வருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைல் செலக்ட் என்ற கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய லோக்கல் மெஷின்ஸில் இருக்க ஃபைல்ஸை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்கன்னா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட்ன்றது யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் இருக்க போஸ்ட் கெட் மெத்தடை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதை பற்றி டீப்பாக படிப்போம். லெட்ஸ் see the next topic right now. Let's see the next topic PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங். ஸோ நமக்கு அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது, செக் பாக்ஸஸ் இருக்குது. திஸ் த செக் பாக்ஸஸ். இது வந்து ரேடியோ பட்டன்ஸு, இதெல்லாம் லிஸ்ட் பாக்ஸஸ்லாம் சொல்லுவோம். இது ஃபைல் பட்டன்ஸு, இது கமெண்ட் பட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்மில் ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு எப்போ நம்ம வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே அதாவது இந்த ஃபார்ம் டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா PHP ஃபைல் எந்த PHP ஃபைலை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த PHP ஃபைலுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். ஸோ அந்த PHP ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எல்லா வேல்யூஸுமே வந்து சின்க்ரனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும் பை யூஸிங் தட் போஸ்ட் ஆர் கெட் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமை பாருங்கள். இந்த ரெண்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து HTML ஒரு டேட்டாவை வாங்கி அதை வந்து சர்வருக்கு எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா HTML கண்ட்ரோல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார்ம் கண்ட்ரோல்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னுடைய டேக்ஸு. ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸு. ஆக்ஷன்றது ஆட்ரிபியூட்ஸில் என்ன இன்க்ளூட் பண்ணுவோம்னா, ஸோ நம்ம ஃபார்மில் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PHP மூலயமா தான், அதாவது PHPன்றது பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் மூலயமா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜென்ரேட் பண்ணி, ஸோ அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வருக்கு வந்து ஃபீட் பண்ணும். அந்த ஃபைலினுடைய நேம் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபைலுக்கான டேட்டாஸை ஃபுல்லாகவே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் என்ற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெத்தட் என்ற ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் கொடுப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்றது கொடுப்போம், அப்படி இல்லைனா கெட்டுன்றது கொடுப்போம். இது ரெண்டையும் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு படிப்போம், அதை என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து நேம்ன்றதை கொடுத்துருக்கோம். ஃபார்ம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் வந்து நேம்னே கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் BR டேக்கை யூஸ் பண்ணி BR டேக் பார்த்தீங்கன்னா தட் வில் கிரியேட் எ நியூ லைன். நெக்ஸ்ட்டு இமெயில் என்ற ஒரு லேபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் பை யூசிங் தட் இன்புட் டேக். இன்புட் டேக்கில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டைப்பும் டெக்ஸ்ட் தான். அந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான நேம் பார்த்தீங்கன்னா இமெயில்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய டைப் பார்த்தீங்கன்னா சப்மிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டனு. ஸோ இதுக்கு எதுவுமே நேம் கிரியேட் பண்ணல. ஸோ ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபார்மை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாடி ஓப்பன் பண்ணிக்கணும், பாடியை க்ளோஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் HTML க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மு கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நேம் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இமெயில் கொடுத்துருக்கோம், இமெயில் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன்ஸ் வரும். இந்த 3 கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபீட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டு சின்க்ரனைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா welcome.phpன்ற ஃபைலில் போய்ட்டு சின்க்ரனைஸ் ஆகும். அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றதை இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா HTMLன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம், பாடி டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் PHP ப்ரோக்ராம்ன்றதுனால நம்ம வந்து ஸ்டார்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதுக்கான எண்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து PHPக்கான கோடிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் கொடுத்த வேல்யூஸை வந்து சர்வருக்கு வந்து ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டாஸ் எடுப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள்ஸு ஐஃபனு போஸ்ட்டுன்னு கொடுப்போம், அப்படி இல்லைனா டாலர் சிம்பிள்ஸ் ஐஃபனு கெட் அப்படின்றது கொடுப்போம். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு படிப்போம், அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்த வேல்யூஸை வந்து இங்கே எடுக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆகும், வெல்கம், நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ராம்னு கொடுத்தோன்னா வெல்கம் ராம்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் BR டேக்ன்றது என்னன்னு தெரியும், தட் வில் கிரியேட் எ நியூ லைன். நியூ லைனுக்கு வந்து யுவர் மெயில் அட்ரஸ்ன்றது லேபிளாக பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PHP டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போஸ்ட்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி இமெயில்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்த வேல்யூஸை இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பிரிண்ட் பண்ணும், யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ், நம்ம கொடுத்த இமெயிலை இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெல்கம்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம், .phpன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா HTML ப்ரோக்ராம். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நேம் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது கூட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணோம், .html கொடுத்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி PHP ப்ரோக்ராம் எங்கே ஸ்டோர் பண்ணணுன்ற பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாத்தில் தான் போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஒரு 1 செகண்ட் நம்ம அப்படியே சொல்கிறோம் பாருங்கள். ஃபைலில் போனீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் டயலாக் பாக்ஸஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C:*குள்ளே போனீங்கன்னா C:*ல பார்த்தீங்கன்னா XAMPP சர்வர்ன்றது இருக்கும், XAMPP ஃபோல்டர்ன்றது இருக்கும், இதில் HDDOCSன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த 2 ஃபைலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது .php எக்ஸ்டென்ஷன் இருக்க ஃபைலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம், .html இருக்க ஃபைலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த PHP ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு we have to open the one browsers. ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் PHP ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணுன்ற மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்து இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 ஃபைலாக கிரியேட் பண்ணுங்க, ஒன்று PHP ப்ரோக்ராம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா HTML. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது HTML தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எப்படி கொடுவோம்னா லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லாஷு நம்மளுடைய HTML ஃபைலினுடைய நேம் டெஸ்ட்டு.
டாட் HTML அப்படின்றத கொடுங்க. HTMLன்றதை கொடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங். ஓகே, ஸோ ராம்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ராம். இங்கே நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். ram@gmail.com கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் சப்மிட்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த PHP ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ணி அந்த PHP ப்ரோக்ராம் அதுக்கான ஆக்ஷனை பண்ணும். ஸோ அந்த PHP ப்ரோக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகும், PHP ப்ரோக்ராமில் வெல்கம்னு கொடுத்துட்டு ஸோ வெல்கம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க நேம், அதாவது நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம கொடுத்த வேல்யூஸ் எங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்தோமோ ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே, this is a method to use the PHP basic form. Okay, let's see now what is the difference between a get and post. Okay, first get நான் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இந்த மெத்தடில் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்டுன்றதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஸோ PHP ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சேஞ்ச் தட் கெட்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேயும் போயிட்டு நான் போஸ்ட்டுக்கு பதிலாக கெட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் பார்த்தோன்னா சேவ் பண்ணிவிடுங்க மறுபடியும். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன சேஞ்சஸ், அதனால் இதை நம்ம சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்து அதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்குறேன் ராம். ஓகே, ராமன் நேம் கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ram@gmail.comனு கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பாரில் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜஸ்ட் நவ் லுக் அட் திஸ். இப்போ நான் சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு ராம், இமெயில் ஈக்குவல் டு ram@gmail.com அப்படின்றது உங்களுக்கு இங்கே அட்ரஸ் பார்லேயே தெரியும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கெட் மெத்தட். கெட் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா URL அட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பார்க்கலாம். அதனால தான் இதை வந்து சேஃப்டி இல்லாத ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சேஃப்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்க ஃபார்ம் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் ஃபீட் பண்ணுற டேட்டாஸை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் பாரில் டிஸ்பிளே ஆகும். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் நாட் சேஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் இது டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதையும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃபார்மில் இருக்க ஆட்ரிபியூட்ஸில், அதாவது மெத்தட் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து போஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய PHP ப்ரோக்ராம்லையும் டேட்டாவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும், கெட்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டு ப்ரோக்ராமையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுங்க. சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். எப்படி ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். ஜஸ்ட் ராம் அப்படின்றத கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து ram@gmail.com அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட்ன்றது கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தோன்னா நம்ம இந்த டேட்டாஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபீட் பண்ண டேட்டாஸ் எதுவுமே இங்கே அட்ரஸ் பாரில் தெரியாது. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். வேலிடேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபார்மில் ஃபீட் பண்ணுற டேட்டாஸை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மிஷின்ஸில், அதாவது வெப் ப்ரௌசர் மூலயமா கொடுக்குற வேல்யூஸை பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கும். கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் மூலயமா யூஸ் பண்ணுவாங்க பை ஆடிங் த ரெக்வயர்ட் ஆட்ரிபியூட்ஸ் இன் HTML இன்புட் டேக்ஸ். பட் சர்வர் சைடு வேலிடேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு, அதாவது நம்ம ஃபார்மில் கொடுத்து டேட்டாஸை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP, ASP ஆர் JSP. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் இருக்க டேட்டாஸை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. வேலிடேஷன்ஸ் ரூல்ஸ் இருக்குது HTML இன்புட் ஃபீல்டுக்கு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நேமுக்குன்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இமெயிலுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், வெப்சைட்டுக்கும் டெக்ஸ்ட் இன்புட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன வேலிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வி ஹவ் டு கிவ் சம் வேல்யூஸ் ஸோ தட் வி கேன் வேலிடேட் டெக்ஸ்ட் பாக்ஸில். ஓகே,
நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் வி ஹவ் டு செலக்ட் ஒன் வேல்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக் பாக்ஸ்லையும் அதே மாதிரி மினிமம் வி ஹவ் டு செலக்ட் ஒன் வேல்யூஸ் அப்படின்றத வேலிடேட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ராப் டவுன் மெனுலையும் மஸ்ட் பி செலக்ட் மினிமம் ஒன் வேல்யூ அப்படின்றது வேலிடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கிளைண்ட் சைட் வேலிடேஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுறதுக்கு இன்புட் டேக்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது. இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ்லேயும் நம்ம வேல்யூ கொடுக்காம நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா தட் வில் ஷோ த அவுட்புட். பட் இதில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்குமான்றதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம வந்து இன்புட் டேக்கில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ இல்லாமல் சப்மிட் பட்டனை யூஸ் பண்ண முடியாது. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ரைட் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் என்ற இன்புட் டேக்ஸில் மட்டும் நான் வந்து ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ நேமில் நான் கொடுக்கல, ஜஸ்ட் இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸில் மட்டும் நான் ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணி முடிச்சுட்டேன். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். என்ன செக் பண்ண போகிறேன்னா இமெயிலில் வந்து நான் வந்து வேல்யூ கொடுக்காம சப்மிட் கொடுத்தேன்னா அது வந்து வேலிடேட் பண்ணுதா அப்படின்றத பார்க்க போகிறேன். லெட்ஸ் see now. நேம் என்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் என்ற வேல்யூ கொடுக்குறேன். பட் இமெயிலில் வந்து நான் எந்த வேல்யூ கொடுக்காம ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா தட் வில் வேலிடேட், அதாவது ரெக்கார்ட் என்ற ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும், ப்ளீஸ் ஃபில் அவுட் தி ஃபீல்ட். அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேல்யூ வந்து ஃபில் பண்ண சொல்லுது. ஏதாவது ஒரு வேல்யூ ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதுதான் வந்து வேலிடேட் பண்ணது. திஸ் இஸ் கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணால் சம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒன்றா படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PHP ஓப்பன் எ ஃபைல், read a file, close a file, write a file, appending a file and uploading a file. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த ஃபைல் என்ற டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். PHP ஓப்பன் ஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, PHPயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா F ஓப்பன் என்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சர்வரில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்னுடைய நேம். ஓகே, ஸோ செகண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தட் சுட் பி த மோடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறோமா ரைட் பண்ணி பார்க்க போகிறோமா, ஸோ அதுதான் மோட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see தி சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். வேரியபிளை கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். வேரியபிளை கிரியேட் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஸோ ரைட் சைடில் இருக்க ஓப்பன் பண்ணியிருக்க வேல்யூஸை கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, எஃப் ஓப்பன் என்ற ஃபைல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்வரில் இருக்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எஃப் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய நேமு, செகண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரீட் பண்ண போகிறோமா ரைட் பண்ண போகிறோமா அந்த மோடு. ஓகே, இந்த 2 பேராமீட்டர்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா யூனோ த டை ஆப்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that will show the error messages only. அதாவது if it's not exist, அதாவது இந்த ஃபைல் வந்து இல்லை அப்படின்னா ஸோ that will show the error messages. Let's see the example for open a file. ஸோ நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் சர்வரில் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம PHP ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதனால் ஸ்டார்டிங் டாக் யூஸ் பண்ணிக்கணும், ஆஸ் வெல் as எண்டிங் டாக் யூஸ் பண்ணிக்கணும். இன்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறோம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எஃப் ஓப்பன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். எஃப் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய நேமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோடு. ஓகே, தட் இஸ் ரீடோ இல்லை ரைட் மோடோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ற ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் ரீட் மோடுன்றது யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், PHP read a file. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து FRead என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா F ஓப்பன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see the syntax for that. FRead என்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அதனுடைய கீவேர்டு யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறாங்களோ அந்த ஃபைலினுடைய
ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது எஃப் ஓப்பன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபைல் சைஸ்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலினுடைய நேம் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் see this எக்ஸாம்பிள். இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் யூஸ் பண்ணி fread என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எதில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்னுடைய நேம், ஓகே, மை ஃபைல் என்ற ஆப்ஜெக்ட் நேமில் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடி. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் என்ற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை ஃபைலில் ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் மை ஃபைல் அப்படின்றது. ஃபைல் சைஸ் என்ற ஆர்குமெண்ட்ஸில் எந்த ஃபைலினுடைய சைஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபைலினுடைய நேம் student.txt கொடுக்குறோம். ஓகே, this is the method to read a file in PHP. next PHP close a file. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து சர்வர்லேருந்து ஓப்பன் பண்ணுறோமோ ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் கம்பல்சரி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து fclose என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த fclose என்ற ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். fclose என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி எந்த ஃபைலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see the example here. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக் எண்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். எஃப் ஓப்பன் என்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஃபைலினுடைய நேம் பார்த்தீங்கன்னா student.txt ரீட் மோடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கன்னா மை ஃபைல் என்ற ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். fclose என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். மை ஃபைல் என்றில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மை ஃபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, this is a method to close a file. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா PHP appending a file. appendingன்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ ஜாயினிங் ஆர் கம்பைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியிருக்க சென்டென்ஸ் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு appending என்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலு ஐஃபனு புட் ஐஃபனு கண்டென்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம append பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை பாருங்கள். நம்ம ஏன் இந்த டேபிளை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் புட் கண்டென்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபைல் ஐஃபன் புட் ஐஃபன் கண்டென்ட்ஸ் என்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா appending யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் போத் ஆர் சேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் என்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேட்டா என்ற பேராமீட்டர்ஸ், மோட் என்ற பேராமீட்டர்ஸ், கான்டெக்ஸ்ட் என்ற பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் பேராமீட்டர்ஸ்ன்றது தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ இது எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைலில் வந்து ரைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலினுடைய நேமை நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும் ஸோ அதே நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த பேராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம் ஃபைல்குள்ளே அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இது. ஸோ அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அரேஸாக இருக்கலாம், அப்படிலாம் டேட்டா ஸ்ட்ரீமாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோடு. ஸோ மோடுன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். நம்ம அதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் போகலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்ன்றது ஆப்ஷனல் தான். ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ தேவையில்லை. லெட்ஸ் see the example for that. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா append பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PHPக்கான ஓப்பனிங் டாக் க்ளோசிங் டாக் யூஸ் பண்ணோம். ஸோ என்ன வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸை வந்து append பண்ண போகிறீங்களோ அந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் இங்கே தனியாக வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்க ஃபைலில் போயிட்டு append பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. மை ஃபைல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ அதை ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைல் புட் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து append என்ற ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ண முடியும். இந்த appendingல பார்த்தீங்கன்னா 4 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைலினுடைய நேம். ஓகே, ஸோ எந்த ஃபைலில் வந்து நீங்கள் வந்து append பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலினுடைய நேம் இங்கே இன்க்ளூட் பண்ணும். நெக்ஸ்ட் கமாஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம append பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து txt என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா append மோடுன்றதை யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் மோடிங்கை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பேராமீட்டர்ஸ் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் அதை பற்றி நமக்கு தேவையில்லை.
Let's see this example. So இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் புட் கண்டென்ட்ன்ற பார்த்தீங்கன்னா appending function. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி student.txt. ஸோ நான் ஒரு நோட் பேடில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற ஃபைல் நேம் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பக் ஃப்ரீ இன்ஃபோடெக்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தான் நம்ம வந்து இந்த ஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சேனல்ன்ற ஒரு சென்டென்ஸை வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பக் ஃப்ரீ இன்ஃபோடெக் எஜுகேஷன் சேனல்ன்றதை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே student.txt யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபைல்குள்ளே போயிட்டு எஜுகேஷன் சேனல்ன்றதை அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிங் மோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்பெண்டிங் மோடு. ஓகே, ஸோ நான் இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா PHP ஃபைலில் ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்ரஸ் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து // கொடுத்துட்டு எந்த ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலினுடைய நேமை .phpன்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாதீங்க. ஸோ நம்ம அதனுடைய அவுட்புட் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபைலில் வந்து அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ன்றது அந்த ஃபைலு. ஸோ அந்த ஃபைலில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கா அப்படின்றது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்கள். வெல்கம் டு பக் ஃப்ரீ இன்ஃபோடெக் எஜுகேஷன் சேனல்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபைலில் வந்து அப்பெண்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அ மெத்தட் டு அப்பெண்டிங் தி டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட். லோக்கல் மிஷின்ஸில் இருக்க டேட்டாவை, அதாவது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டாவை எப்படி சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து ஃபைல் அப்லோடில் பார்க்க போகிறோம். ஃபார்ம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் மெத்தடோ இல்லை கெட் மெத்தடோ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்கிரிப்ட் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் டு மென்ஷன் மல்டிபார்ட் /ஃபார்ம் டேட்டான்றதை மென்ஷன் பண்ணோம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபைல் கண்ட்ரோலில் வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்புட் டாகில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் டைப் வந்து ஃபைல்ன்றதை மென்ஷன் பண்ணோம். ஃபைல்ன்றதை மென்ஷன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஃபைல் upload.html. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணியிருக்கோம். HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், பாடி டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்முக்கான ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸில் கொடுத்துருக்க PHP ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து சின்க்ரனைஸ் பண்ணி அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து அப்லோட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்கிரிப்ட் டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபார்ட் /ஃபார்ம் டேட்டான்றதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு லேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். லேபிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ் டு அப்லோட் என்ற லேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இன்புட் டாக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னுடைய கண்ட்ரோல் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனுடைய டைப் பார்த்தீங்கன்னா ஃபைலு. ஸோ அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் டைப்பை யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணி வைக்கும். ஸோ அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் டு அப்லோட், ஐடி பார்த்தீங்கன்னா ஃபைல் டு அப்லோட் தான் கொடுத்துருக்கோம். இன்புட் டேக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணோம். சப்மிட் பட்டனுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்ன்றது, அந்த பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும் அப்லோட் இமேஜ்ன்றது. நெக்ஸ்ட் அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ப்ரௌசரில் எப்படி ரன் பண்ணி பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் upload.html கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் // யூஸ் பண்ணி அந்த ஃபைலினுடைய நேம், ஸோ ஃபைலினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடு. ஓகே, ஃபைல் அப்லோடுன்றது பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய நேமு. அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா .html. ஸோ கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் இமேஜ் டு அப்லோடுன்ற லேபிள் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பாத் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் எந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே நம்ம செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அப்லோட் இமேஜ்ன்றதை கொடுங்க. அப்லோட் இமேஜ்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலு அந்த PHP ப்ரோக்ராம் மூலயமா ஸோ அது போய்ட்டு அப்லோட் ஆகிடும். Okay, this is the method to upload the files through the PHP program. Let's see the next lesson in next video. Thank you.